சந்தியா சந்தியா ஏடி ஏடி போன் அடிச்சு இங்க தோஞ்சியா ஏடி ஏ அம்மா இந்த வாரமா கால் பண்றான் இருக்கே. அம்மா கையில போன் சிக்கினுச்சு, அட்டன் பண்ணனா இன்னையோட நம்ம காலி. ஐயோ அதுக்குள்ள போய் எடுத்துருவோம். ஏ அம்மா அந்த போனை எடுத்து தோலாடி என்ன அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பாடுபடுறேன் இவளோட எடுத்து பேச முடியல. சந்தியா நீ வந்து எடுக்கிறியா? ஐயோ அம்மா நானே எடுத்துக்கிறேன். அம்மா தாயே அங்கே இரு, நான் எடுத்து பேசிக்கிறேன். ஐயோ ரக்கு தான் அடிச்சிட்டு இருக்கான். இப்படியே எடுத்து நைஸா பேசிட வேண்டியதான். கேட்ட அம்மாட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். இவனை கால் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்கிறானா? ஐயோ கேட்போம். ரகு போன் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்குறியாடா? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற? நல்ல வேலை நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஃபோனை வீட்டில் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் மிஸ் ஆனதுனால நான் வீட்டில் இருந்தனால அம்மா ஃபோன் என்ன எடுக்க சொன்னா. அப்படி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளில போயிருந்தா அம்மா எடுத்தா ஃபோனை என்ன ஆகுறது ரகு? ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பத்துல சொல்லு. ஏய் என்னடி என்ன பிரச்சனைன்னு நீ பாதி கேட்குற? ஏன்டி நான் ஃபோன் பண்ணக்கூடாது உனக்கு? இப்படி ஆசையாக ஃபோன் பண்ணா என்ன பிரச்சனைன்னு கேட்குறா? ஏம்மா அப்படி கேட்குற நீ? என்கிட்ட பேசணும் உனக்கு தோணவே இல்லைல்ல? நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏய் ரகு ஏன்டா அப்படி நினைக்கிற? ஏய் ரகு அப்படிலாம் இல்லை ரகு. நான் கொஞ்சம் நேரத்தில் மாட்டிட பார்த்தேன். எனக்கு மட்டும் பேச ஆசை இல்லையா என்ன? எனக்கும் எப்படா உங்க கூட பேசும் அப்படின்ட்டு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? ஆனால் என்ன பண்ணுறது, பேச முடியல. நான் காலேஜ் வரும்போது உனக்கு கால் பண்ணுறேன்டா. பிக்கு கோச்சிக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏன்? ஏய் சந்தியா, கோயிலுக்கு வாப்பில் இன்னைக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. பார்த்து 2 நாள் ஆகிட்டல. அதோட உன்னை சாரியில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 5 மணி 5:30 போல் நீ வந்து கோயிலுக்கு வந்துடணும். நானும் வருவேன், கண்டிப்பாக நீ வரணும். வரல மோல வரலன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க. வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்டி இப்படி பண்ணுற சந்தியா? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு ஈவினிங் வரணும், அவ்வளோதான். நீ வரலன்னா பாரு, நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? நீ வர்ற, அவ்வளோதான். சரி நான் வைக்கிறேன். பாய்டி குட்டிமா. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்னைக்கு வராளா வரலையான்னு. சந்தியா குட்டி ரொம்ப லொல்லு பிடிச்ச குட்டி. நீ வா இன்னைக்கு. சரி சரி வரலாம் என்னன்னு பார்ப்போம். நம்மளும் போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். ரகு ஏன்டா நீ இப்படி படுத்துற? நான் என்ன சொல்லிட்டு வருவேன்? இப்போ அம்மா கிட்ட திடீர்னு கோயிலுக்குன்னு சொன்னால் என்னன்னு கேட்பாங்களே, என்னடா பண்ணுறது? சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன பண்ணுறது? அம்மா அம்மா, அம்மா அடியே பத்திரகாளி, நீ கூப்பிடுறது காதல் விழுகுதா? அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஏடி ஏன்டி இந்த அளவு விளையாடிட்டு இருக்க? என்ன அடி சந்தியா ஏன்டி? அம்மா நான் கோயிலுக்கு போகிறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வராளுவம்மா, நானும் போகிறேம்மா. ப்ளீஸ் அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வராளுன்னா நீ தனியாக போப்பியா? அப்பா வரண்டி, அப்பாவோட போகலாம். அப்பா கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், தனியெல்லாம் போகக்கூடாது. அம்மா நான் தனியாக போகல, ஃப்ரெண்ட் எல்லாம் வரா. பார்த்ததுக்கு நான் மாலை வலிச்சிட்டு போகிறேன். அம்மா நான் போயிட்டு உடனே வந்துடும்மா. ஏம்மா அப்பாலாம் போட்டு இதில் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே போயிட்டு வந்துடுறேன். அம்மா 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 ப்ளீஸு. இதுக்கெல்லாம் மட்டும் நல்லா ஐஸ் வைப்பாளோ, ஏதாச்சும் வேலை பாடுறேன்னு சொன்னால் மட்டும் குதிச்சுட்டு கிளம்பிடுவாளோ. என்னால் பார்க்க முடியாது, எனக்கு படிப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. நல்ல ஆள் இவ்வளவுதான். அம்மா என் தங்கலாம் செல்ல குட்டியில் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் பொழுது போகிறதுக்குள்ள போயிட்டு கரெக்டாக 6:30 வீட்டுக்கு வந்துடணும். சரியா? சரிம்மா வந்துடுவேம்மா, நீங்கள் போங்க, நான் கிளம்புறேன். எப்படியோ ஒரு வழியாக அம்மாட்ட சொல்லி சமாளிச்சாச்சு. ரகு நாளை நான் என்னென்ன போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்டா? சரி சாரி கட்டிட்டு போகணும்னு சொன்னானே. ஐயோ எனக்கு வேறு சாரி டக்குன்னு கட்ட வராதே. சரி இப்போலேருந்து கிளம்புவோம், அப்போதான் கட்டி போக கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறது? சரி ஒன்றா எடுத்து நல்லா இருக்கோ அதை போட்டுட்டு போகலாம். இது இப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு, இருந்தாலும் வேற போடலாம்.
இது நல்லா இருக்கு, இதை போட்டு போகலாம். இந்த சாரி கண்டிப்பாக ராகுக்கு பிடிக்கும். சரி, இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நேரம் ஆயிரும். சரி போகும், இதுக்கு வேற ராகு கொச்சிப்பான். சரி போகலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த ராகு சொன்ன டைத்துக்கு வரானா? ஐயோ, அம்மா வேற 6:30 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு வேற சொல்லியிருக்கா. இவ்வளோ லேட் பண்ணுறான் ராகு. பொம்பளை பிள்ளை நானே கிளம்பி வந்துட்டேன், நீ என்னதான் பண்ணுறான்? சரி வரட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலன்னா நம்ம கிளம்பிடலாம். ஓய் செல்லக்குட்டி, குட்டிமா சந்தியா, கிரி. பாவாட பச்சை கிளியே, என்ன பார்த்து நானே இச்சை கிளியே, பச்சை கிளி உதட்ட இச்சு தந்து வெளுப்பேன் என்னோட வாடி வெளியே. சிங்கார சின்ன புலியே, என்ன பார்த்து சீராத செல்ல புலியே, பூவாசம் வேணுமா ஆமீசம் வேணுமா என்கிட்ட சொல்லு புலியே. உள்ளிமானே குன்னனானே குண்டூசி விசையால குத்தப்போ. கிரி, என்னடி அப்படியே பார்க்குற? என்ன சைட் அடிக்கிறியா என்ன? ஏங்க போங்க, சும்மா இருங்க, ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காம. அது சரி, எதுக்கு என்னை கோயிலுக்கு வர சொன்னீங்க? சொல்லுதுங்க, நான் சீக்கிரம் போகிறேன். எங்கள் அம்மா வேற 6:30 வர சொன்னாங்க. போகலன்னா ரொம்ப பயமாக இருக்குது, சத்தம் போடுவாங்க. எதுக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஏய் ஏன்டி இப்படி பறந்துட்டு இருக்க? ஏய் உன்னை பார்த்து 2 3 நாளாக ஆயிட்டுடி, அதனால தான் உன்னை நான் வர சொன்னேன். அது சாரியில் இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எப்பா இப்பயே உன்னை கடத்தி தூக்கிட்டு போயிடுவேன். என்ன சரியா? பூக்களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே, பூவெறிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே, என் உயிருக்குள் சுரக்கின்ற மூற்றேவா, பெண்களை செய்ய வருகின்ற காற்றேவா. ஏங்க தள்ளி போங்க, கோயில் இல்லை. என்னங்க அப்படி வந்து பக்கத்தில் நிற்கிறீங்க? எனக்கு கை காலெலாம் உதறுது. இவன் தாயி மகாராணி, இவ்வளவு போதுமா? நான் இங்கேயே நின்றுக்கிறேன். இதுக்காண்டி தான் நான் உன்னை இங்கேருந்து வர சொன்னேன். நீ கொஞ்சம் கோயிலுக்கு வெளியில் நின்றுக்க, நான் இங்கே நின்றுக்கிறேன். இப்படியே பேசிட்டு இப்படியே போயிடலாம். என்ன கரெக்டு தானே? யார் அது இப்படி பேசுகிற? சரி சரி, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். என்ன கொஞ்சம் கூட புரிச்சுக்கவே மாட்டுற சந்தியா நீ? யார் அது? என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் வர சொன்னீங்க, என்ன செய்தின்னு சொல்ல மாட்டீங்க? பயமாக இருக்குல்ல? சரிம்மா, பயமாக இருக்குன்னா நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நானும் கிளம்புறேன், கிளம்பு. ஏய் டேய் ரகு, இங்கே பாரு. என்ன அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது? என்ன போயிடுவியா நின்றுட்டு? கிறுக்கி, அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிடுவேண்ணே, போக மாட்டேன்டி. நீ எப்படி கூப்பிட்ட பற்றியப்ப இதே உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்த சண்டை தான். என்ன குட்டி, இவ்வளோ நெருக்கமாக வந்து நிற்கிற? நீ இன்னும் நீ போன்னு விரட்டின, இவ்வளோ பக்கமாக வந்து நிற்கிற? என்ன என்ன குட்டிமா, போட்ட போவ என்ன? இல்லை வேண்டாம். சரி, என்ன செய்தியோ சொல்லுங்க, நான் கிளம்புறேன். மணி ஆயிட்டுல, செல்ல குட்டில. சரி, செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு சாரியில், அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். சரிடா, சரிம்மா, பார்த்து பத்திரமா போ, நான் கிளம்பவா? பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். நெருப்புக்கு